கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வசனம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த வசனத்தின்படி இந்த புதிய வருஷம் 2025 வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய வருஷத்திலே ஒவ்வொரு மாதமும் ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நித்தமும் நம்மை நடத்துவார். லூக்கா 1:79 சொல்லியிருக்கிறபடி சமாதானத்தின் வழியிலே நடத்துவார். சங்கீதம் 23:3 நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14 சொல்லப்பட்டபடி சதா காலமும் நம்மை நடத்துவார். ஏசாயா 48:17 மலைகளெல்லாம் வழிகளாக்கி பாதைகளை எல்லாம் உயர்த்துகிற கர்த்தர். சங்கீதம் 143:10 செமையான பாதையிலே நம்மை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய சுயத்தின்படி நாம் நடவாமல் தேவ சித்தத்தை அறிந்து அவர் பாதையில் நடக்க பழகுவோம். எலியா, எலிசா, சாமுவேல் தேவ ஆலோசனையின்படியே நடந்தார்கள். சிக்லாவிலே எல்லாவற்றையும் இழந்து தாவீது தனித்து விடப்பட்ட பொழுது 1 சாமுவேல் 30:8 கர்த்தரின் ஆலோசனைப்படி நடந்து இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொண்டான். நியாயாதிபதிகள் 1:15 காலேப் அக்சாலுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வறட்சியாக இருந்ததால் அவள் தன் தகப்பனிடம் வறட்சியான ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டுவீர்கள் என்று அவள் குறை சொல்லவும் இல்லை, முறுமுறுக்கவும் இல்லை. தகப்பனிடம் உரிமையாக தைரியமாக எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர்கள், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொண்டாள். நாமும் கேட்டு இந்த புதிய வருஷத்திலே செழிப்பு, வறட்சி, தோல்வி, இழப்பு, ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம் கர்த்தரிடத்தில் நம் தகப்பனிடத்தில் தைரியமாக உரிமையோடு நம் ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்மை அவர் வற்றாத நீரூற்றாக ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.